இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருடைய பேரண்ட்ஸுக்கு எப்படி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, எய்தர் அவங்க பென்ஷன் வாங்க மாட்டாங்க. இல்ல வந்தாலுமே ரொம்ப கம்மியான பென்ஷன்ஸ் தான் வரும். ஸோ அப்ப அவங்களுடைய பசங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய ரிட்டயர்மென்ட், போஸ்ட் ரிட்டயர்மென்ட் எக்ஸ்பென்சஸையும் அவங்க பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஸோ அது எப்படி அந்த பசங்க எப்படி பிளான் பண்ணலாம்? இப்பயே. டெஃபினட்டா பசங்க பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத வகையில் இவங்களும் நல்லா வாழணும், அவங்களையும் நல்லபடியாக வைக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் there is a balance that has to be struck. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு பென்ஷன் அதிகம் இல்லை அல்லது இல்லவே இல்லைன்றது கல்யாணம் ஆனப்புறம் தெரிகிற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பாயிண்ட்லேருந்தே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தேவைக்கு யூ மஸ்ட் ஸ்டார்ட் சேவிங் மணி. ஓகே, அண்ட் யூ மஸ்ட் இன்வெஸ்டட். அந்த பணத்தை க்ரோ பண்ணி வைக்கணும். அது உங்கள் பேர்லேயே கூட இருக்கலாம். அது உங்கள் பேர்லேயே வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பணத்திலிருந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு கார்பஸ் இதுக்காக பில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் தாராளமாக அந்த கார்பஸை பில் பண்ணிடலாம். அந்த கார்பஸை நீங்கள் பில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்பஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய ரெகுலர் மந்த்லி இன்கம்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த கார்பஸ் இல்லை அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்கள் மந்த்லி இன்கம்ல எவ்வளவு நீங்கள் ஒதுக்க முடியும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை தெளிவாக முடிவு பண்ணி அந்த பணத்தை தனியாக ஒதுக்கிடணும்.